ஸ்ரீகுருभ्यो நமः. வாகர்சாவித சம்பிருத்தௌ வாகர்ச பிரதிபத்வயே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். இந்த லோகத்துல மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டான். ஆமா, அவனுக்கு என்னெல்லாம் உண்டு அப்படின்னா, அவன் வேதம் சொன்ன 100 ஆயுச சந்தோஷமா வச்சிருந்து அனுபவிச்சு அதுக்கப்புறம் தன்னை மறைச்சுக்கணும். ஆமா, அதுக்கு நடுவில் அவனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா வேதமே சுட்டி காட்டும். ஆமா, வேதம் என்ன சொல்லிட்டு தெரியுமோ, நீ எங்க இருக்கியோ அதுல யாரு அரசனோ அதை யாரு நடைமுறைப்படுத்துறாளோ அவளுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸ் வரணும் சொல்லி வேதத்தை சொல்லி அந்த ராஷ்டிரத்தையும் ராஷ்டிரத்துக்கு அதிபதியா இருக்கிற ராஜாவையும் நீ தினம் அவளுக்கு வேண்டியதான ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு வேத பாகத்தை சொல்லி நீ என்ன செய்யணும், அதை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா ஆமா. அப்போ உனக்கு நேற்று சொன்னேன் பாரு, யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் சொன்னேன் பாரு. அது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. யோகக்ஷேமம் என்கிறது உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது. லோகக்ஷேமம் அப்படின்னா ராஜ்யத்துக்கு இருக்க வேண்டிய தேவைகளை பூர்த்தி பண்றது. லோகம் சொன்னா நீ வாஸ்தவமா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் எல்லாம் நிறைய படிச்சிருப்பேன். அது அல்லாத வெறும் பூமிக்கு லோகம்னு பேர் இல்லை, லோக்கியதை இது லோகா. அதுல வாழற அத்தனை பார்க்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் லோகம்னே பேரு. ஆமா, லோகம் அப்படி சொல்றது நீ சொன்னா என்ன அர்த்தம், லோகத்துல எல்லாரும் சொல்றான்னு அர்த்தம். ஆமா, அது வெறும் விருட்சமும் லதையும் சொன்னாருடா, சொல்லத்துக்கு தகுதி இருக்கிற மனுஷன் தான் சொல்லுவார். அப்ப மனுஷனையும் சுட்டி காட்டும் லோக சப்தம். ஏன்னா அவன் கண்ணால பார்க்கிறான். இப்ப லோக்கியதே அவனால் பார்க்கப்படுவது என்னால அவனுக்கு லோகம்னு பேரு. அப்ப முதல்ல இந்த பூமி இருக்க, இந்த பூமி ஆண்டு இருக்கிற அரசனையும் பூமியையும் முதல்ல அது செழிப்பா இருக்கிறதுக்கு வேதத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணித்தான் எந்த கர்மாவும் ஆரம்பிக்கலாம். ஆமா, எந்த கர்மான்னா என்ன, அவன் சம்ஸ்கார சம்பன்னனா இருக்கிறதுனால தோடக சம்ஸ்கார கர்மாக்கள் உண்டு அவனுக்கு. ஆமா, பிறக்கிறதுல இருந்து அவன் மறந்து போற வரைக்கும் சம்ஸ்கிருத சம்பன்னனாத்தான் போவன். அதுவும் வேதம் சொல்ற வழியில சம்ஸ்காரத்தை பண்ணிருக்கு. அப்படி ஒரு தனி தகுதி அவனுக்கு இருக்கு. ஆமா, அந்த சம்ஸ்காரம் ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சௌள உபநயன, அதே மாதிரி விரத அஷ்டவிரத சமாவர்த்தன விவாக, அதோட நிக்கலை ரிதுசாந்தி, அதுக்கப்புறம் பும்சுவனம் சீமந்தோன்னயனம், இப்படி 100 சம்ஸ்காரத்தை சொல்லறது. அந்தியேஷ்டி கடைசியில அவனுக்கு ஒரு யாகம் மறந்து போன உடனே. இதெல்லாம் சம்ஸ்கார கர்மா. அவனை சுத்தமாக்கி நல்ல மனுஷனா பண்றது, சம்ஸ்கார சம்பன்னனா பண்றது. ஆமா, அது எல்லாருக்கும் தேவைப்படுறதுனால அந்த சம்ஸ்கார கர்மாவை பண்ணி வைக்கிறதுக்காக இவன் பௌரோகிக்கத்தை ஏற்றுட்டு போனான்னா அது அந்த கர்மா ஆரம்பிக்கிறவரும் அவன் இந்த லோகத்தை பத்தி லோகம் செழிப்பா இருக்கணும் என்கிற வேத பாகத்தை சொல்லி
லோகத்துக்கு செழித்து நிரந்தரமா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நீ கேட்டிருப்ப நிறைய. த்ருவம் தேராஜா வருணோ த்ருவம் தேவோ ப்ருஹஸ்பதி த்ருவம் தஜிந்திரஸ்சாக்னிஷ்டராஷ்ட்ரம் தாரயதா த்ருவம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவேன். த்ருவந்தே ராஜா வருணா த்ருவம் தேவோ ப்ருஹஸ்பதி வருணன் ஒரு தேவதை, வேதத்தில சொல்லக்கூடிய தேவதை. அது அந்த தேவதை எங்க இருக்கு? வருணா. ஆகையினால பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அதுல ஜலம் என்கிறதான பூதத்துக்கு அதிபதியா அவனை நிறைய சொல்றதும். ஆமா, த்ருவம் தேவோ ப்ருஹஸ்பதி, ப்ருஹஸ்பதின்னு ஒருத்தன். ஆமா, அவனாரு தேவ சமூகத்துக்கெல்லாம் சகல விதமான செயல் பண்ணிட்டு இருக்கிறவன். அப்படி ஒரு தேவதை. ஆமா, நீ எந்த ப்ருஹஸ்பதியோ உனக்கு எல்லாம் தான் தெரியுமோ அப்படின்னு எத்தனை பேர் பரிகாரம் பண்றா இல்லையா? அடுத்தது இந்திரன் ஆறு? இந்திரன் தேவலோகத்து அரசன். ஆமா, அதோட மட்டுமில்ல, அட்டதிப்பாளர்கள தலைவர். பூலோகத்துக்கு அவருடைய சம்பந்தம் இருக்கு. இந்திராக்னி யமன் இருந்து வருணவாயு சோமேசானா அட்டதிப்பாளர்கள 8 திக்கே இந்த லோகத்தை காப்பாற்றின்னு இருக்கிறவன் ஒருத்தன். த்ருவம் தஜிந்திரஸ்ட அக்னிஸ்ட, அவர் சகல கர்மாவுக்கும் அக்னி இல்லைன்னா நடக்காது. தேவதைகளுக்கு ஆகாரம் போடணும்னா அக்னியில மந்திரபூர்வமா பிரட்சேபம் பண்ணா தான் போகும். அதே சமயத்துல பூலோகத்துல அக்னிங்கிறது ஒரு திக்குக்கு அவன் அதிபதியாகவும் இருக்கான். அவளை ராஷ்டிரந்தாரயதாம் த்ருவம், இந்த ராஷ்டிரத்தை தரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த வேதத்தை சொல்லி கண்டாராத புரஸ்சரம் அத சொல்லுவார். அப்படி ஒரு பெருமையை பிரார்த்தனையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னொரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை அடுத்து வரும். பர்வத இவாவிஜாகலி இந்திரவேக த்ருவஸ்திஷ்டா இஹராத்வமுதாரஜ அவிதிஷ்டமிருதன்யதா அகரேகம் துசத்ரவா இந்திரவிருத்ராதிஷ்டா. என்ன சொல்ற? பர்வத இவாவிஜாகலி, பர்வதம் அசையாதுடா. ஆமாம், அப்படி அசையாத நீ இருக்கணும். ராஜாவை சொல்ற, எது வந்தாலும் அசந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு இடையூறு வருது சொன்னா அப்படியே துவண்டு போய் அசையக்கூடாது. ஆமா, இந்திரவேக த்ருவஸ்திஷ்டா, நீ என்ன வேணா இந்திரன் போல இருக்கணும். நீ இக ராஷ்டிரமுதாரயா, இந்த ராஷ்டிரத்தை முன்னுக்கு கொண்டு வா. ஆமா, அபிதிஷ்டமிருதன்யதா, சத்துக்களை எல்லாம் எதிர்த்து போராடும். அதேசம் துசத்ரவஹ, உன் சத்துக்கள்லாம் கீழங்கிடுவா. நீ எப்படி இந்திர விருத்ராதிஷ்டா, விருத்ரனை கொன்ன இந்திரன் எப்படி எல்லாரையும் போற்றும்படியா இருந்து தேஜஸ்வியா லோகக்ஷேமகரத்துல அவனுக்கு முதல் இடம் கிடைச்சு அவன் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சவனா எல்லாரும் கொண்டாடுவா மாறனானோ அந்த அது மாதிரி நீ இருக்கணும். ஆமா, அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ இன்னும் விசேஷ ஒரு பிரார்த்தனையும் பண்ணி கொடுத்து. எப்படி? பர்வத அபிஜாதலி இந்திரவேக த்ருவஸ்திஷ்ட இக ராஷ்டிரமுதாரஜ அபிதிஷ்டமிருதன்யதா சத்ருகன் அதரேசம் துசத்ரவா, எல்லாம் உனக்கு கீழே போயிடுவா சத்ருக்குள் எல்லாம். இந்திர இவ விருத்ரஹா கிருஷ்ணா, விருத்ரஹா விருத்தனை கொன்னதான இந்திரன் எப்படி பிரகாசமாக இருந்து தன்னுடைய காரியத்தில் ஜெயத்தை வந்த உடனே
அந்த ஜெயத்தினால எல்லாரும் பெருமைப்பட்டு அவனை சந்துஷ்டியா அப்படி வச்சானோ அது போல நீ இருக்கலாம் அப்படின்னு ராஜா அவர்தான் இவன் ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ இவனோட முதல் வேலையா வேதம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? நீ எங்க வாழறையோ, எங்க நீ ஆவிர்பவிச்சியோ, அங்க 84 லட்சம் ஜீவராசிகள் லோகத்துல வசிக்கிறார். வாசத்துக்கு ஸ்தானமா இருக்கக்கூடியதான இந்த ராஜ்யத்துல அவள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழறதுக்கு தேவையா இந்த ராஜ்யம் அழியாமல் இருக்கலாம், ராஜ்யம் திருடமா இருக்கலாம். அதனால அந்த ராஜ்யத்தை முதல்ல திருடமா வைக்கிறதுக்குள்ள பிரார்த்தனைய வேதம் சொல்லி கொடுத்து அவன் நித்தியம் சொல்லி எந்த சம்ஸ்காரம் எந்த ஊர்ல எப்படி பண்ணினாலும் அந்த சம்ஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய லோகக்ஷேம பிரார்த்தனா இல்லையா, லோகக்ஷேம பிரார்த்தனையில தான் இவன் எல்லாம் ஆரம்பிப்பார். நான் இன்னொன்னு சொல்றேன், இப்படி சொல்லி ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி திராட்டில விட்டுவிட்டு இஷ்டத்துக்கு போறது இல்லை. கடைசியில என்ன பண்ண முடிகிற போது சும்மா இருக்க மாட்டான். ஆமா, அங்கே இப்படி ஒண்ணு சொல்லுவேன், ஒரு பிரார்த்தனை இது. சொத்தி மந்திரார்த்தா சத்யா சபரா சத்ரிபவந்தோரம் நந்து. நான் என்னெல்லாம் இன்னைக்கு மந்திரம் சொன்னேனோ, ஸ்வஸ்தினா மங்களம், எல்லாருக்கும் மங்களம் உண்டாகும். மந்திரார்த்தா மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சத்யாக உண்மையா இருக்கணும், பொய்யா மாறக்கூடாது. சபலா பரப்பிராப்தியை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னு நாம செய்யக்கூடியதான கர்மாவில என்ன செய்தோமோ அது அவளுக்கு சார்த்தகம் ஆகணும் என்கிற எண்ணத்தோட கர்மா முடிஞ்ச உடனே ஸ்வஸ்தி மந்திரா கா சத்யா சபலா சந்திரி வந்தோன்னு நந்தோ அப்படின்னு சொல்லுவேன். அதோட நிற்க மாட்டான். இது அவர் எப்படியும் சொல்லுவார். காலே வர்றது பர்ஜன்யா பிருத்திவி சத்யஜாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயா அபுத்ரா புத்திரிண சந்து புத்திரிண சந்து பௌத்திரிணா அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சொல்லுவேன். ஆமா, இப்படி இந்த பிரார்த்தனை அதை விட வசதியா இருக்கு. எப்படி சொல்றாரு தெரியுமோ? காலே வருகிறது பர்ஜன்யா, காலத்துல மழை வேணும், அகால மழை அகால விருத்தி ஆமா வரப்படாது. அதிவிருத்தி அனாவிருத்தி ரெண்டும் வரப்படாது. அதிவிருத்தியும் உபயோகம் இல்லை, வீணாயிடும். அகால விருத்தியும் துக்கத்தை கொடுக்கும், வீணாயிடும். இப்ப காலத்துல விருத்தி வேணும். அதனால பர்ஜன்யம் இருக்க மேகங்கள் அது காலத்துல விருஷ்டியோட இருக்கணும். இது என்ன தாற்பயம்? லோகத்தை மட்டும் சொல்லாமல் லோகத்துல இருக்கக்கூடியதான காலம் இருக்க அதை பிரார்த்தனை பண்றான். ஆமா, காலம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த காலம் பஞ்சபூதங்களுடைய ஒரு சம்மரம் எல்லாம் சிவந்து வரோது மறந்துதா? பிருத்திவியோ வாயு ஆகாசம். ஆமா, அப்ப காலம் நமக்கு நிச்சயமா தேவை. காலத்துல மழை பெய்யணும். பிருத்திவி எப்படி இருக்கணும்? சஸ்யசாலினி, நிறைய பயிர்கள் நிறைய வளர்ந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் உணவாக மாறணும். அது மட்டும் போராது, சாப்பிட்டு சுப்பா உட்கார்ந்தா போதுமா? நிம்மதியா இருக்கணுமே மனசு. அதனால கொந்தளிப்பு இருக்கக்கூடாது. தேசோயம் சோபரகிதா, கோபம்னா கொந்தளிப்பு. தேசத்துல கொந்தளிப்பு வரப்படாது. இன்னொரு ராஜா வந்து இவனை நாசம் பண்றதோ அல்லது தேவாளுடைய நாசமோ பிதுக்களுடைய
கோபத்தினாலேயோ பிதிர்கோபம், தேவகோபம், ராட்சச கோபம், பிசாசம் என்னெல்லாமோ சொல்றோமே, தேவாமனுஷா பிதரா அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்கு. பிசாசம் எல்லாம் வருது, ராட்சசம் வரானே இருக்க, அவளெல்லாம் நமக்கு இடையூற பண்ணிட்டு இருந்தா லோகத்துல சோபம் வரும். சோபம் வந்தா நிம்மதி போயிடுந்தா அதே நகரான். தேசோயம் சோபரகிதா. அடுத்தது சொல்றாங்க, பிராமணா சந்து நிர்பயாக. மனசுல ஒரு பயம் ஏற்படப்படாது பிராமணனுக்கு. இனம் தெரியாத பயத்துல எல்லாரும் நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமாம், ஒன்னையும் சரியா செய்ய தெரியாமல் சந்தித்தாவத்திலேயே இருந்து அந்த மனசு எந்த கர்மாவை ஆரம்பிக்கிறானோ அது இந்த பயத்தினால அது சிதறிப்போல் நிஷ்பலமா மாறுற அளவுக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. எந்த பயம் மனசுக்குள்ள, ஆமா, ஒரு பயம் வரக்கூடாது. அந்த பயம் இல்லாத இருந்தால்தான் அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் சார்த்தகம் ஆகும். இல்லைன்னா சார்த்தகம் ஆகாது. அதனால பிராமணா சந்து நிர்பயா. ஆமா, அவனுக்கு அவனை காப்பாத்துன்னு அர்த்தம் இல்லையடா. அவனை காப்பாத்துறதுக்கு வேற ஏற்கனவே ஏற்றுட்டு கொடுத்து அவனுக்கு ஆயுஷையும் சொல்லி கொடுத்து அவனுக்கு நிச்சயகர்மானுஷ்டானத்தையும் சொல்லி கொடுத்து அவனுடைய செயல்பாட்டை தீர்மானம் பண்ணி சொல்லி கொடுத்து அவனுக்கு ஒரு பயமும் வராது. அதே சமயத்தில் பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே சூர்யா பீஷாத்மாதக்னிசேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்னு பயம் வந்தா வேதமே பயத்திலேருந்து அவனை வெளியில கொண்டு வரதுக்கு வேண்டியதான அடையாளத்தை எல்லாம் சொல்லி அவனை நிர்பயமாக வச்சிருக்கு. பின்ன இங்க என்ன பயம் சொல்லிட்டு மனசுல விட்சேபத்தினால தன்னை அறியாமலேயே காரணமே தெரியாத ஒரு பயம் மேல வருது. ஆமா, அது நாமெல்லாம் அனுபவிச்சு கொண்டிருப்போம். அந்த பயம் பிராமணனுக்கு இருக்கக்கூடாது. அதென்ன பிராமணனை சொல்லி குறிப்பிட்ட அவன்தான் வேதோக்தமான கர்மகலாபங்களை யதா விதி நடத்தி அத்தனை ஜீவராசிகளுக்கும் தேவையான லோகக்ஷேமத்தையும் அவன் பண்ணி ஆகணும். பயம் வந்து கொடுத்துன்னா அது ரெண்டு கட்டால் ஆயிடும். அதனால பிராமணா சந்து நிர்பயா அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை போடுறான். அடுத்தது என்ன போடுறான் தெரியுமோ, இவனோட இந்த லோகம் போயிடக்கூடாத, பரம்பரை வேற வரணுமே. அபுத்ரா புத்திர சந்து. புத்திரன் இல்லாதவனுக்கு புத்திரன் வேணும். புத்திரன் இருந்தா அவனுக்கும் புத்திரன் வேணும். புத்திர சந்து பௌத்திரினா. சரி, இதெல்லாம் வந்தாச்சு, அதை வச்சிருந்து சாப்பிடலாமா? அவனுக்கு தான் சொல்லி இருக்க 2 வேளை சாப்பாடு உண்டு மனுஷாளுக்கெல்லாம் சொல்லி இருக்க. 2 வேளை சாப்பிட்டஸ்மாதஹரஹர் மனுஷ்யா அசனமிச்சந்தே அர்த்தமாசே தேவாரித்யந்தே மாசி விதுர்யக்ரியதே சம்பத்சரே வனஸ்பதய ஃபலம் கிருண்ணந்தி. அஹரஹர் மனுஷ்யா அசனமிச்சந்தே தஸ்மாத்விரன்னோ மனுஷ்யே உபஸ்ரியதே. ஒரு நாள்ல 2 தடவை மனுஷனுக்கு அன்னம் கொடுக்கப்படுகிறது. விரன்னோ மனுஷ்யே உபஸ்ரியதே பிராதஸ்தசாயஞ்ச. பகல்ல ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை. மத்தியம் சுகோ ரூபம். மத்தியான வேளைதான் பசி வேளைனா அப்பதான் சாப்பிடணும். இப்படி வேதமே அவனுக்கு ஆகாரத்தை எடுத்து சொல்லி எப்ப கழிக்கணும் எப்ப வேணும்னு சொல்லி இருக்க. அதெல்லாம் அவனுக்கு மைண்ட்ல இருந்து தன்னுடைய கடமைகளை நியாயமா நடைமுறைப்படுத்தி லோகக்ஷேமத்துக்கு அவனுடைய பங்கை கரெக்டா கொடுக்கணும்னா அவன் மைண்ட்ல பயம் இருக்கப்படாது. அபுத்ரா புத்திரண சந்து பௌத்திரினா அதனா சதனா சந்து.
தனம் இல்லைன்னா லௌகிக விவகார யாரங்கள் எல்லாம் சின்ன பின்னமா போயிடும். ஆமா, நீ பெருசா பணத்தை சம்பாதிச்சு நெறிஞ்சுட்டு இருக்கிறதுக்கல்ல, அது வேணும். அது அந்த தனம் இல்லைன்னா நமக்கு நடக்காது. அப்ப என்ன வேணும்? அதனா தாரித்யத்தை இல்லாமல் பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்றா? தனம் வேணும். ஆமா, அதனால அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் அதையும் சேர்த்து சரதாம் சதம் ஜீவந்து அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அப்ப சொல்ற போது ஏன் தெரியுமா? சதாஜு புருட சதேந்திரியே பிரதிநிச்சதி அப்படின்னு வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை பிரார்த்தனையா போட்டு அந்த கர்மா அவசான காலத்துல இப்படி ஒரு பிரார்த்தனா விசேஷத்தை அத்தனை பேரும் இங்க பிறந்தவன் அத்தனையும் பண்றான். ஏன் இதெல்லாம் பண்ணி ஆகணும்? அது கர்த்தவியம், அனுஷ்டேயம் என்கிறதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவன் அத்தியனம் பண்ணியிருக்கான். அத்தியனம் பண்ற போது அவனுடைய நாலேஜில நிறைய வந்திருக்கு. அதனால லோகத்தை காப்பாற்றுறதுக்காக ராஜ்யம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்தபடியா என்ன சொன்னான் தெரியுமா? அதுதான் இன்னும் விசேஷம். எந்தெந்த கர்மா நடக்கிறதோ அங்கெல்லாம் அக்னி பிரதிஷ்டை பண்ணி தேவதைகளுக்கு பரிச பிரட்சேபம் பண்ணி தேவதைகளுடைய அனுகிரகபூர்வமா அவருடைய எல்லா விதமான அபிநடிதார்த்தத்தையும் நன்னா சாதிக்கும்படியா பண்ணறவனாக்கும் இந்த வேதம் படிச்ச பிராமணன். ஆமா, அபிநடிதார்த்தம் நமக்கு வேணும்னா கும்பத்துல அந்த தேவதையை கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணா போராது. அக்னியில அந்த தேவதையை கொண்டு வந்து அந்த தேவதைகளுக்கு அன்னத்தை கொடுக்கணும். ஆமா, அப்படி இருக்கு. அக்னியில ஹவிஸ தேவதையினுடைய பேரை சொல்லி பிரட்சேபம் பண்ணினா அது உடனே அந்த தேவதையை சாப்பிட்டு நமக்கு என்ன விருப்பமோ அதை அந்த நொடியிலேயே பண்ணி கொடுப்பது வேணும். அப்ப அதை இவன் விடலை. இவர் என்ன பண்றார் தெரியுமோ? ஜயாதி ஹோமம் ஒரு ஹோமம் நடக்கிறது. ஆமா, அந்த ஹோமம் ராஷ்டிரத்தினுடைய அபிவிருத்தியை கண்ணோட்டம் வச்சுதான் பண்றது. ஆமா, எந்த ராஜ்யத்திலே நீ இருக்கியோ அந்த ராஷ்டிரம் இவாள் எல்லாரும் ஜீவிக்கிறதுக்கு சொந்தமா வாழறதுக்கு இடையூறு இல்லாத மைண்ட தெளிவா வைக்கிறதுக்காகத்தான் அது வந்திருக்கு. அங்க என்ன வந்திருக்கு? அப்படின்னு ரிஷிகளும் அதனுடைய நடைமுறைய கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஜெயாதி ஹோமம்னு பேரு. நீ எந்த கர்மா பண்றா அதை நீ பண்ணு. ருத்ரோதி ஏவதேன கர்மனா, அந்த கர்மாவனால உனக்கு எல்லா சமர்த்தியும் வருது சொல்ற. ஆமா, கர்ம சமர்த்தம் ஜெயாதி ஹோமம் சங்கல்பம் சொல்லுவா. ஆமா, சமருத்தி ரித்திக் சமருத்தி சொல்றோமே, ரித்தி மட்டும் சமருத்தி. அங்க என்ன நடக்கிறது? சித்தங்கோ சஞ்சாகோ திஷா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஜெய மந்திரங்களை சொல்றான். பிரதாப தர்ஜான் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஜெய மந்திரத்தை சொல்லி அதுக்கு என்ன சொல்றது? சத்யஜானாஞ்சம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஜெயத்தை சொன்னா அந்த ராஜாவுக்கு ஜெயம் ஏற்படும். ஆமா, அத்தியாதான அந்த ஆகுதியை பண்ணா ருத்தி ஏற்படும். ராஷ்டிரபத்து அபியாதான அப்படிங்கிறதுக்கு அந்த வேற பாகம் இருக்க
அதுக்கு அபியாதானான்னு பேரு. ததபியாதானாமபியாதானத்வம் யஜ்ஜயேனஜயங்கஜ்ஜதானாஞ்சயத்வம் யஜ்ஜாஸ்ரமுத்தீராஷ்ட்ரமாதததா தஸ்ராஷ்ட்ரபிரதாகுண்டாஷ்ட்ரமுத்தம் ஜெயேஜெயி அப்படின்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணா அவன் ஜெயத்தை அடைவன் சொல்லியிருக்கு. அந்த அக்ஞூதா நாமது எத்தமாவதோ இந்திரோ ஜெயத்தானாய் யமப்பிரசித்தியான்னு ஆரம்பிச்சு இருக்கிற ஹோமம் அந்த மந்திர பாகத்துக்கு அபியாதானம் பேரு. ராஷ்டிரபதினா அது ராஷ்டிரபிருத்து. அப்படின்னு இந்த பிறந்தவன் இருக்கான் பாரு, பேராத்தியனம் பண்ணினவன், அவனுடைய கர்த்தவியத்திலே சிறந்தது. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எந்த கர்மா நீ ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு டைம் சொல்லறதுக்காக யாருக்காக பண்ணாலும் சம்ஸ்கார கர்மா அல்லது அபிவிருத்திக்கு இருக்கிற கர்மா எதை பண்ணாலும் நீ முதல்ல என்ன வேணும்னா கண்டாநாத புரஸ்சரம், இந்த ராஜ்யம் இருக்கு அது நன்னாகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல ஒரு பிரார்த்தனை, நடுவில் ஒரு ஹோமம், கடைசியில ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறத எல்லா கர்மாவளியும் அந்த வேத வித்துக்கள் ரிஷீஸ்வரால் அதை சேர்த்து வச்சு ஒன்னு அதை பண்ண வச்சிருக்காங்க. அதனால முதல்ல நீ யார பாக்குற? யோகக்ஷேமம். ஆமா, உன் லட்சியம் யோகக்ஷேமம். அதனாலேயே யோகக்ஷேமம் கிடைச்சு விடும் உனக்கு. தனிய வேலை செய்ய வேண்டாம். அப்படி வச்சுதான் இதை ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு விசேஷம் இருக்கு பாருங்க. எப்படி விசேஷம் சொல்றேன்னா, இந்த தேவதைகளுக்கெல்லாம் நாம நேரடியா பார்க்க முடியாது. பரோட்சேன பரோட்சத்ரியாணி வகிதேவா பிரத்யக்ஷத்ரிஷாஹ. பரோட்சமாத்தான் அவள்லாம் நமக்கு இருப்பா, நேரடி கண்ணுக்கு புலப்படாது. ஆமா, ஏன்னா அவளெல்லாம் எப்படி இருக்காள்னா தேனோமயமா இருக்கா. ஆமா, அவளுக்கு ஒன்றும் உருவம் இல்லை. உருவம் எப்படி சொல்லறதே தவிர அதுல ஆவிர்பாவ காலத்துல அவ அப்படி வருவாளே தவிர அவளெல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டான். நீ தேவதைகளுக்கெல்லாம் வெறி கொடுக்கிறேங்கிறிய, வெறியெல்லாம் நம்ம மாதிரி சாப்பிட மாட்டாடா. அவளெல்லாம் திருஷ்டா திருப்தி பார்த்து சந்தோஷப்படுறவா. ஆமா, புக்வா திருப்தி ஐயா. ஆமா, அதனாலதான் அவ பார்த்ததுனால அதில் ஒரு பரிசுத்தம் ஏறுறதுனால அனுகிரகம் கலந்து இருக்கிறதுனால அவளுடைய பிரசாதமானாள் என்கிறது அதுல தெரியறதுங்கிறதுனால்தான் நாம பிரசாதம்னு அதை ஸ்வீகரிச்சுக்கிறோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சா பிரசாதமே இருக்காது. அவளுக்கெல்லாம் நம்ம மாதிரி சுத்பாபா எல்லாம் கிடையாது. அதனால அந்த தேவதைகளை நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த தேவதைகளை நீ கூப்பிட்டு ஆராதனை பண்ணா உனக்கு ஒரு தகுதி வேணும். தேவதைகளை எங்க கூப்பிடணும்? கண்ட இடத்துல கூப்பிட்டா வராது. எங்கெல்லாம் தேவதைகள் இருக்கானோ அந்த இடத்துக்கு நாம தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த காரியம் ஆரம்பிக்கிற போதும் ஏ அர்வாங்குணவா புராணே வேதம் தித்வானந்தம் அபிதோபதஞ்சாதித்யமேததே பரிதகந்தி சர்வே அக்னிம் விஜீஜம் சுதீயம் யஹம் சவி நிஜாபதி யஸ்வை தேவதாஸ்தா சர்வாவேத விதிப்ராம்மணே வதந்தி. இப்படி ஒரு சப்தத்தை நாம உச்சாரணம் பண்ணுவோம். அஹம்சவிதி, ஹம்சன்னா சாட்சாத் பரபிரம்ம. சோகம் ஹம்சா, சஹா அஹம் ஹம்சா அப்படின்னு ஹம்சோகம் சௌகம் ஹம்சா. அதனால சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய அடையாளமாக்கும் ஹம்சம்.
தகும்சரி நியாவதி இர்வை தேவதா, எத்தனை தேவதைகள் இருக்கோ தா சர்வா எல்லா தேவதைகளும் வேத விதி பிராமணே வசந்தி, வேதத்தை அத்தியனம் பண்ணுடைய பிராமணனுடைய மஸ்திஷ்கத்துல வசந்தி, வசதிதாசே குடியிருக்கு. ஆமா அப்படின்னு சொல்ல குடி இருந்துட்டு இருந்தா இருக்கா. அதனால என்னெல்லாம் தேவதைகள் லோகத்தில் இருக்காளோ அத்தனை தேவதையும் வேதத்தில் இருக்கு. அந்த வேதத்தை பூரா இவன் அத்தியனம் பண்ணி முடிச்ச உடனே மஸ்திஷ்கத்தில் அதை அப்படியே வச்சுட்டு இருக்கான். வாயினால வைகரிய ரூபேண அந்த தேவதா உச்சாரணம் வந்தோட உடனே அந்த ஆகாசத்துல அந்த தேவதை பிரத்யட்சமாயிடுது. உடனே அவன் சொல்றான், பிரத்யட்சமான தேவதை ஒரு இடத்துல உட்கார்ந்தனமே, அப்பதான் அதுக்கு பூஜை பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் தெரியுமோ, தேவதையை முதல்ல சொல்லணும்னா பிராமணன் தான் சொல்லணும். ஏன்னா அவங்கிட்ட ஏற்கனவே தேவதைகள் குடியிருக்கு. எப்ப குடியிருக்கும்? அத்தியனம் ஆனால் தான் குடியிருக்கும். அத்தியனம் ஆகலைன்னா அவங்கள்ட்ட குடியிருக்காது. அப்ப அத்தியனம் ஆனா குடியிருக்கும். குடியிருக்கிற போது அவன் தான் அந்த தேவதையை சொல்லணும். ஆமா, அப்ப வருது. அடுத்தது நீ அந்த தேவதைகளை எங்க கொண்டா உட்கார்த்தலாம், அப்படி அதுக்கு ஒரு தகுதி வேணும். எப்படி? ஆபோவாயுதனம் தர்மம் விஸ்வா பூதான்யாப பிராணாபா ஆபா ஆரம்பிச்சு சர்வா தேவதா ஆபஹா அப்படின்னு எல்லா தேவதைகளும் ஜலத்தில் உட்கார்ந்து இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஜலத்துல தேவதா சாநித்தியம் நைரந்தரியன்னு இருக்கு. அப்போ அந்த தேவதா சாநித்தியம் அங்க இருந்தால் அங்க நீ கூப்பிடலாம். எந்த தேவதை வேணாம், அதுக்கு ஒரு தகுதி உங்ககிட்ட தேவதை இருக்கலாம் மஸ்திஷ்கத்துல. அதே போல அக்னி சர்வா தேவதா அப்படின்னு அக்னியில எல்லா தேவதைகளும் இருக்கா. அப்ப அக்னியிலையும் அவளை கூப்பிடலாம். பிராமணோவை சர்வா தேவதா, பிராமணங்கிட்ட எல்லா தேவதையும் இப்ப பிராமணனையும் கூப்பிடலாம். அவளெல்லாம் இடம் கொடுத்து உட்காந்து வைக்கணும்னா அவனுக்கு என்ன தெரியணும்? அந்த தேவதைகள் ஏற்கனவே அங்க இருக்கிறதா இருக்கணும். அங்கதான் அதுகள் உட்காரும். ஆமா, அப்படின்னு இருக்கு. அப்ப நாம் என்ன செய்வோம்? எந்த கர்மா எல்லாம் நடக்கிறது சொன்னா உடனே ஜெகத்துல எந்த தேவதை நமக்கு தேவையோ அதை மந்திரத்தை சொல்லி அதை பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னா ஜெகதிலே அக்னியிலையும் பண்ணுவோம். அக்னிம்போர்வகம்பரத்யதாக்னிஹோத்திரம் பாகசேனே நைவேனம் பிரளயதி பிராமண ஆருஷேய உத்தரே. பிராமணன் ஆர்ஷே என்றார் ரிஷி பரம்பரையில வந்தவர். ஏதோ வெறும் மனுஷன் இல்லை. நீ இப்படி சொல்லாத, எல்லாரும் 10 மாசத்துல பிறக்கிறதா இருந்தார் இவரும். அதுக்கு ஒன்றும் விசாரணை இல்ல, ஈக்குவல் சொல்லாத இல்லை. பிராமணோவை சர்வா தேவதா சர்வாபிதேவீனம் தேவதா விருத்தரதி அப்படின்னு ஆரம்பிச்சு வேதம் ஆர்ஷேயம், பிராமண ஆர்ஷேயா பரம்பரையில் வந்தவன் உத்தரே. அவன் தான் உத்தரணம் பண்ணணும். ஜலத்தை புரோஷனம் பண்ணா அவன் தான் பண்ணணும். அப்படி இந்த பிராமணனுக்கு எங்க தேவதையை கூப்பிடணும், அந்த தேவதை வரத்துக்கு எங்க மந்திரத்தை சொல்லணும், எப்படி அந்த தேவதையை திருப்திப்படுத்தணும், எப்படி திருப்திப்படுத்துற தேவையை சந்தோஷப்படுத்தி யோகசேவகரமா அந்த தேவனுடைய சேஷ்டைகளை மாற்றி விடணும். இதெல்லாம் வேதம் உனக்கு சொல்லித் தரும். உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். உனக்கு என்ன தகுதி இருக்கணும்? எதுல எல்லாம் தேவதை குடியிருக்கு தெரியணும். உங்கள்கிட்டையும் வேதம் குடியிருக்கணும். அப்படி இருந்தா தான் உனக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும். அதை வச்சுதான் நாம் இந்த கர்மா கலாபத்தை லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த தேவதைகளானது எப்படி கொண்டு வருது? அவ எங்கே இருக்கா, எப்பேற்பட்டவா, எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததுல ஆரம்பிச்சு சொல்றேன். அடுத்த நாளைக்கு பார்க்கிறேன்.